கோவை திருப்பூர் விசைத்தறி உரிமையாளர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. விசைத்தறி உரிமையாளர்களின் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த சூழலில் அவர்கள் அளித்த அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஒன்றும் கணிசமான உயர்வு இருந்தால் மட்டுமே இப்பொழுது அழிவில் இருக்கிற அந்த விசைத்தறி தொழிலை பாதுகாக்க முடியும் என்பதை நாங்கள் மாவட்ட நிர்வாகங்களும் தொழிலாளர் துறையும் வலிவாக சொல்லி வந்துள்ளோம். இந்த இன்றைய வரை வேலை நிறுத்தம் தொடர்கிறது. அடுத்தது எங்களுடைய கூட்டமைப்பு மீண்டும் கூடி அடுத்த கட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும். உண்ணாவிரத போராட்டம் இன்னும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமாங்க. அது உண்ணாவிரத போராட்டம் முடிக்க அதுதான் நாங்கள் இப்போ எங்கள் கூட்டமைப்பு கூடி இன்று மாலையில் கூடி அடுத்த கட்ட முடிவு அறிவிப்போம். அடுத்த பேச்சுவார்த்தை மாவட்ட ஆட்சியர் இன்னும் சொல்லலைங்க. எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறோம். மாவட்ட நிர்வாகங்கள் விரைவில் அடுத்த பேச்சுவார்த்தையை நடத்தி எங்களுக்கு ஒரு சுமூகமாக முடிவை ஏற்படுத்தி தரணும்னு கேட்டுக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை நாங்கள் கேட்டதை முழுமையாக பரிசீலனை பண்ணிக்கிறாங்க. அது சில இதுகளை நாங்கள் இப்போ சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறோம். நாங்கள் கேட்ட கோரிக்கையும் மாவட்ட நிர்வாகங்கள் இரண்டுமே அவர்களிடம் வலுவாக பேசி ஒரு கணிசமான உயர்வு பெற்றுத்தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று மாவட்ட ஆட்சியரோட ஒரு கணிசமான உயர்வை உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு போதாத காரணம். ஏனால் எங்களுக்கு தொழிலை கற்காது இன்னும் கூடுதலாக வேணும் என்கிற சூழல் உள்ளது. எனவே அடுத்த கட்டமாக எங்கள் கூட்டமைப்பும் கூடி அடுத்தது என்னங்கிறத முடிவு பண்ணி அதை மாவட்ட நிர்வாகங்களிடம் தெரிவிப்பதாக இருக்கிறோம். பேச்சுவார்த்தை இன்றைய ஒரு சிறிய முன்னேற்றம், மற்ற எந்த முடிவும் ஏற்படவில்லை. உடன்பாடு எட்டப்படவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.